friends, welcome back Samiksha. Friends, இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா first of all வந்து நம்மளோட அந்த மீச்சான் புயல் வந்தது இல்லையா சென்னையில. சோ அதுக்கு நம்ம நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு நம்ம சமிக்ஷா vlog மூலமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். first of all நான் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ரோட் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு காவல்துறையில், அதுக்கப்புறம் வேலண்டர்ஸு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நான் தேங்க்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள்லையும் அவங்க கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக இறங்கி செய்திருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எங்கள் சமிக்ஷா vlog மூலமாக ஸோ மெனி தேங்க்ஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ போன தடவை நான் போட்டிருப்பேன் கரிஞ்சீரகத்தை பற்றி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம ஹெல்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகி பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போன தடவை நமக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரிஞ்சீரகத்தினால பயனும் இருக்குது. 98% வந்து கரிஞ்சீரகத்தினால பயன் இருந்தாலும் ஒரு 2% வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றதுனா நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸோ மெனி தேங்க்ஸ். புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். நீங்கள் எல்லாம் கேட்பீங்க என்னென்னா திடீர்னு இந்த அம்மா சமையல்குள்ளேயும் அதுக்குள்ளே போயிட்டாங்களே, இது வரைக்கும் பிளான்ட்டை பற்றி தான் போட்டுருவாங்க. பிளான்ட்டை பற்றி தான் போட்டுருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி கார்டனிங் டைரியிலேருந்து எனக்கு பிளான்ட்டு தான் அவ்வளோ ஒரு உயிர். ஸோ பிளான்ட்டை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்லணுங்களுக்காக நான் அதை போட்டு விட்டுருந்தோம். பட் இதை வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸு, நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் இந்த கரிஞ்சீரகம் அண்ட் ஓமம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்து நான் ஹெல்த்தியாக இருக்கிறனால 4 பேருக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படி சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கரிஞ்சீரகம். நான் போனதே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், கரிஞ்சீரகம் அண்ட் ஓமம். சரியா, இந்த கரிஞ்சீரகம் வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டிஜிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். பிளட்டில் வந்து கிளாட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிகள் இருக்கிறதுனால தான் ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் நமக்கு வந்து ஃப்ளாப் ஆகும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. டிஜிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். ஸ்கின் டோனுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னது பியூட்டிஷியன்ஸ் அதுலேயுமே வந்துட்டு இதை கரிஞ்சீரகத்தை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, நம்ம இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்லை. பியூட்டிஷியனுக்காக நம்ம இது பண்ண ஹெல்த்துக்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத போன வீடியோவில் போட்டிருக்கோம். அது லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சாப்பிட்றதுனால நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரிஞ்சீரகம் வெயிட் லாஸ் பண்ணுது. நம்மளோட என்ன சொல்கிறது டிஜிஎல் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. பிளட்டு வந்து கிளாட்டிங் ஆகாமல் லூசனிங்காக நமக்கு பண்ணி கொடுக்கும். அதில் வந்து தைமோகைனால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நமக்கு வந்து இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கிறது. இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கிற வேதிப்பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தைமோகைனால். இது எந்த ஒரு தாவரத்துலையும் இல்லாத ஒன்று இந்த கரிஞ்சீரகத்தில் நமக்கு இருக்குது. சரிங்களா, அது நீங்கள் வேணாலும் க்ரோமில் போயோ இப்போ தான் எல்லாமே யூடியூப்பில் க்ரோமில் சர்ச் பண்ண எல்லாமே வருது. ஸோ நீங்கள் போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்கவுங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்கோங்க. இதை யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சரியா, ஏன்னா இது முக்கியமான விஷயம். நமக்கு வந்துட்டு இது எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கன்சீவ் ஆன லேடிஸ் சாப்பிடாதீங்க. கல்யாணம் ஆகி பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க சாப்பிடாதீங்க. சரியா, அப்புறம் லோ ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா இந்த கரிஞ்சீரகம் வந்து ப்ரெஷர் லெவல் கையாக இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே லோவாக போயிடும். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகிடும் நமக்கு. அதனால் லோ ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிடாதீங்க. லோ சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடாதீங்க. ஓமம் கரிஞ்சீரகம் ரெண்டுமே. வெந்தயம் வந்துட்டு ஒரு நம்ம வந்து சுகர் இருக்கவங்க வெந்தயம் சேர்த்து தான் நம்ம இந்த கரிஞ்சீரகம் ஓமம் 3 சாப்பிடுவோம். நான் இப்போ சொல்லியிருக்கேன் வீடியோவில். இதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கும் பட்சத்தில் சாப்பிட்டுக்கலாம். லோ சுகர் இருக்கும் பார்த்தீங்களா, சடனாக குறைஞ்சிட்டு திடீர்னு கூட்டிட்டு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா இது சாப்பிடும்போது மறுபடியும் வந்து சுகர் லோ ஆகிடுச்சுன்னா ப்ரான்கார்டிஸ் அது இதுன்னு போய் கீழே விழுந்துடும். அப்புறம்
வேற ஒருத்தவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிடும்போது ஒன்ஸ் நம்ம சாப்பிட்றோம்னு வைங்களேன், இன்றைக்கி நம்ம டயட்டில் நம்ம சாப்பிட்றோம் ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிடும்போது ஒரு வேலை இது அலர்ஜி ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இருக்கும், தலைவலி, நல்ல தலைவலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கண்டினியூ இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் டே நம்ம எடுக்கிறோம். அப்படி சாப்பிடும்போது தான் நைட்டில் ஹெட்டேக் சிவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரே நாள் அவாய்ட் பண்ணாதீங்க, அடுத்த நாள் எடுத்து பாருங்கள். 2 நாள் நமக்கு எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலாக நம்ம எடுக்காத போது நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, இதை எடுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறதும் எடுக்கிறதும் உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஹெட்டேக் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறதுல ரேஷஸ் வரும், பாடிக்குள்ளே அங்கங்கே ரேஷஸ் வரும். அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் வந்து இதை எடுக்க வேண்டாம். சரியா? இந்த கரிஞ்சீரகத்துக்கு இந்த மாதிரி யாராவது எடுக்கக்கூடாது அது மாதிரி சொல்லிட்டேன். 98% வந்து இதில் நன்மைகள் இருந்தாலும் 2% ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு கிளியர் ஆகும். அதை பார்த்துக்கோங்க, அதுக்கு அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லையா அப்படி இல்லைன்னா சித்தா டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாமான்னு ஒரு பாடி செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நான் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7 years பேக் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என் வெயிட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெல்லி வெயிட் குறைஞ்சி இப்போ எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்து நார்மலாக இருக்குது. இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸு, பீட்டாஸ் நிறைய இருக்குது. அப்புறம் அதுக்கு என்ன பார்த்துக்கோங்க, இதில் ஒரு ஆயில் தன்மை இருக்குது. சரியா? ஆயில் தன்மை இது நமக்கு வந்து ஒரு சிலர்லாம் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஒரு பாரம்பரிய சித்தா வைத்தியர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, டியூமர்ஸ் உள்ளே இருந்தால் கூட அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருமா. ஒரு ஹிஸ்ட்ரியை போட்டிருந்தார் அவர். ஸோ அதை பார்த்துட்ட பிறகு தான் நான் யோசித்தேன், இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடியதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம ஷேர் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த கரிஞ்சீரகத்தினோட பெனிஃபிட்ஸ் என்ன, நமக்கு எப்படி ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும். ஒன்றுமே கிடையாது. இதை பவுடர் பண்ணி வச்சு நைட்டில் ஒரே ஒரு பிஞ்ச் இப்படி எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்க போகிறோம். சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா போதும். ஒரு எஃபெக்ட் இது நமக்கு பண்ண போகிறது கிடையாது. இதில் வேறு ஹார்ட் ஒர்க்கிங் ஒன்றுமே கிடையாது. இப்போ இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி குழந்தைங்களுக்கு லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் 2 பேர்த்துக்குமே ஒர்க்கிங் அதிகமாக தான் இருக்குது. யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் காலையில் லஞ்சு வாக்கிங் போகணுன்னாலும் டைம் பத்தாது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய இந்த கரிஞ்சீரகத்தை நீங்களும் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். நான் தீமைகள் சொல்லிவிட்டேன், யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதனால் இது பயன்படுத்தினா நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரிஞ்சீரகத்தில் பீட்டா பிளாக்கர், ஓகேவா, பீட்டா பிளாக்கர் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ரொம்பவே இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் இதை வந்து சாப்பிட்டுட்டு அந்த கேன்சர் கட்டியே நமக்கு ரிமூவ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன், கால்சியம், பொட்டாசியம், மினரல்ஸு, பீட்டா கரோட்டிக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. சரியா? ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓமத்தில் வந்து டைஜஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகள் இருக்கும்போது இப்போவுமே நிறைய வீடுகளில் ஓம வாட்டர் கொடுத்து சொல்லுவாங்க. அந்த ஓம வாட்டர் தான் இது வந்து இந்த சீட்லேருந்து நமக்கு எடுக்கிறோம். இந்த சீடில் வந்து நம்ம வந்து அதையும் பவுடர் பண்ணி நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வராது, ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகாது. கேஸ் ஃபார்ம் ஆனாலே நம்மளால் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா. வயிற்றில் வந்து குடல் புண்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். குடல் புழுக்கள் இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருது. அந்த மாதிரி so many பெனிஃபிட்ஸ் இந்த ஓமம் அண்ட் கரிஞ்சீரகம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வருது. நான் திருப்பி சொல்ல, சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் மட்டும் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து டயபெட்டிக் கிடையாது, நான் யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு தெரியல. நான் வெந்தயம் போடுறதில்லை. ஆனால் நான் தெரிஞ்சவங்க கேட்டவங்களுக்கு வெந்தயம் சுகராக இருந்துச்சுன்னா, சுகர் இருக்குதுன்னா அதை நம்ம சாப்பிட்லாம். நார்மலாகவே உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு வெந்தயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது சுகர் ரெடியூஸ் ஆகுது. அதனால் 98% வந்து நமக்கு இது நன்மைகள் இருந்தாலும் 2% இருக்கும். வேறு எந்த சைட் எஃபெக்ட்டும் இதில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? தாராளம் தைரியமாக நம்ம இதை சாப்பிட்லாம். உடம்பை ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கலாம். அப்படி என்னென்னு சொன்னாங்க, இதில் வந்துட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு வைட்னிங் பண்ணக்கூடியது நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க. எனக்கு தெரியல, பட் இது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. நான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் எடுத்துக்கோங்க.
ஹார்ட் அட்டாக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கெட்ட கொழுப்புகள் வந்து சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இல்லைங்களா, ரேர் தான். எங்கள் பாப்பா போனதில் நான் வீக்லி ஒன்ஸ் எங்கள் பாப்பாவுக்கு 2 தடவை வந்து இந்த பழைய கஞ்சியில் நைட்டு சாதம், இந்த மதிய சாதத்தை தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் அப்படி போட்டு கொடுப்பேன். நம்மளால சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ இம்யூனிட்டி பவர் அதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு அதை சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கு பாடியில் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதோ அவ்வளோக்கு நமக்கு டிசீஸ் அஃபெக்ட் பண்ணாது, எந்த நோயும் நம்மளை வராது. அப்படியே டிசீஸ் வந்தால் கூட நம்ம வந்து சட்டுன்னு தளர்ந்து போக மாட்டோம் இல்லையா. அதுக்கான ஹெல்த்தியாக நம்ம வந்து பாடியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நமக்கு யாருக்காக ஒரு ரெஃபரோ அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்ன என்னோடய சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கும் நான் சொல்ல வரேன். நம்மளோட ஹெல்த்து நான் செய்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் இதை வாங்கி சாப்பிடுங்க. நான் செய்கிற மெத்தடும் போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தெரியாதவங்க அதை தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணுங்க சரிங்களா. அவ்வளோ இது அதை என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கருஞ்சீரகம் நமக்கு ஹெல்த்துக்கு எவ்வளோலாம் யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறது. ஒருவேளை டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹோமில் போய் யூடியூப்பில் போய் எல்லாமே அடித்து பாருங்கள். எல்லோரும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இது சாப்பிட்றதுனால நம்ம ஒன்றுமே ஆகப்படுறது கிடையாது. மரணத்தை தவிர உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்கு இந்த கருஞ்சீரகம் அண்ட் ஓமம்னால முடியும். கருஞ்சீரகத்தில் தைமோகோயினால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் அந்த அது என்னது ஓமம், அதில் தைமால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் ரெண்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் ஆகி அது வந்து நம்ம பாடிக்குள்ளே ஓமே டிசீஸை ரெக்கவர் பண்ணி கொடுக்குது. கால்சியம் ஜாயிண்ட்டு பெயின் இருக்குன்னு அது இதையும் எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே இல்லை. நிஜமாகவே எனக்கு ஹெல்த்து நல்லா இருக்குது இதை எடுத்துக்கிறது. ஸோ இது ரொம்ப நாள் நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ. இப்போ ஏன் இதை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோரும் என்கிட்ட கேட்ட விஷயம், நீங்கள் வந்து அப்படியே இருக்கீங்களே எப்படி நம்ப மாட்டேங்க, 2004 தைச்ச ட்ரெஸ்ஸை நான் இன்னுமே நான் போட்டுட்டு தான் இருக்கோம் ஓகேவா. அதுக்காக கிழிஞ்சு போச்ச தூக்கிப்பொழியெல்லாம் கேட்காதீங்க, இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது நம்ம பாடி அப்படியே தான் இருக்குது ஹெல்த்து. ஏன் அப்படின்னு நான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணலை அப்போல்லாம். இப்போ எல்லாரும் கேட்டனால தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸு நிறைய பேர்த்துக்கு என்னோட ஹெரிடிட்டியில் அம்மா, ஸோ அப்பா, எங்கள் அப்பாக்கெல்லாம் கேன்சர் இருந்தது, எங்கள் அப்பா இறந்தார். ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு இது தெரியலை. அப்போல்லாம் நம்ம சின்னவங்க, நமக்கு செய்ய தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ மிஸ் பண்ணுறேன். அப்பாவுக்கு ஒரு வேளை கேன்சர் இருந்தது, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தா சரியாயிடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வருதோ. அதனால யாரும் எஃபெக்ட் ஆகிடாதீங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சு, ஸோ நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படியெல்லாம் போய் ஒரு பக்கம் ஆயுர்வேதம் நமக்கு போனாலும் ஒரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம் இதே எடுக்கலாம் தப்பு. இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம எப்போ சாப்பிடக்கூடிய பொருள் ஒன்று தான் இல்லையா. நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. தாராளமாக எடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தி ஆகிடுங்க ஓகேவா. நான் ஹெல்த்தாக இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் அப்படியே தொடர்ந்து போயிடக்கூடாது, மனசு உடைஞ்சிடாமல் நமக்குனால முடிஞ்சது வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். மோர் தென் நான் சொன்ன மாதிரி அது இதே போல் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கக்கூடியவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நார்மலாக வந்து லேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் எடுத்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு நான் வந்து இதை அட்வைஸ் பண்ணுறேன். லேடிஸ் ஆனாலும் சரி, ஜென்ஸ் ஆனாலும் சரி, சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது யாருக்காவது யூஸ் ஆகட்டும். நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அது யுவர் சாய்ஸ் ஓகேவா. இதை நாட் கம்பை யாருமே வந்து நீங்கள் பண்ணுங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்குது, நம்ம எடுத்து பார்க்கலான்னு ஒவ்வொருத்தரும் எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியானாலே நமக்கு அட்டாக் வராது இல்லைங்களா. அதுதான் அந்த ஒரே ஒரு விஷயம். மரணத்தை தவிர உடம்புக்குள்ள இருக்க எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து கருஞ்சீரகம் அண்ட் ஓமம். இதுதான் ஃபைனல் ஓகேவா. அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி நாட் கம்பெனி. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ, பாய்.